ரகசிய உண்மைகள் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் சனிப்பெயர்ச்சி நமக்கு என்ன பண்ண போகுது, இந்த காலகட்டம் நமக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா, ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே, இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு. அதுவும் இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு பதிவு, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 வருஷத்தை மறந்துடுங்க. ஏன்னா சனி பயிற்சிங்கிறது இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு. 20ஆம் தேதியே சனி பயிற்சி ஆயிடுச்சு. 20 டிசம்பர் 2025 மார்ச் வரைக்குமே இருக்க போகுது. ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம். இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது, சனிப்பெயர்ச்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லாவே சேஃபான பிளேஸில் வச்சுக்கலாம். இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு கொடுக்க தான் செய்யுது. அது சனிப்பெயர்ச்சினால் இல்லைன்னாலும் குரு பெயர்ச்சினால் நிகழவே போகுது. ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதற்கு தகுந்தாப்பில் திட்டமிட முடியும். அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா, எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம், எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பினீங்கன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிட்டு இருக்கேன். அது உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா பொருந்தலையா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் கொடுப்பேன். கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன். இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவலையும் சொல்லுவேன். பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க. பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திரம் என்ன, அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன். பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் பொருந்திருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் தட்டிட்டு நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சேன். இப்போ பலன்களுக்குள்ளார போகலாம். கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். 2024 பொறுத்த வரைக்கும் திருக்கணித ரீதியாக 17ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி ஆகிறாரு. அதுவும் அஷ்டம ஸ்தானத்துக்கு வராரு. வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஆல்ரெடி 20ஆம் தேதியே சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழ்ந்துருச்சு. திருநள்ளாறுலலாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கோயில் பூஜைகள்லாம் பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் இந்த கடகராசினரை தான் பயங்கரமாக பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அஷ்டமத்தில் சனி வந்துருச்சு, அவ்வளோதான் காலி அப்படின்னு. நீங்கள் என்றைக்கு காலி ஆகாமல் இருந்தீங்க இப்போ காலி ஆகிறதுக்கு? இவ்வளோ நாள் கண்ட சனியாக உட்காந்து ஏகப்பட்ட சிரமங்களை அனுபவிச்சிங்க. இப்போ மேலும் மேலும் சனி அடித்து கொண்டே இருப்பார், மற்ற கிரகங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற நிலையாக இருக்க போது கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2024லேயே மிக அதிகமாக பலன் பெறக்கூடிய சில ராசிகளில், இப்போ மேஷ ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 95% வரைக்கும் நன்மை நடக்கும்னு சொன்னேன். மிதுன ராசிக்கு 80% வரைக்கும் நன்மை நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ கடகராசிக்கு மட்டும் என்ன, இது மட்டும் குறைச்சலா? இது இந்த முதல் 3 மாதங்கள் மட்டும்தான் நீங்கள் கவனத்தோடு இருக்கணுமே ஒழிய, அதற்கப்புறம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி காலம், ஏப்ரல் மாதம் குரு பெயர்ச்சி ஆவார். மிக மிக அற்புதமான காலகட்டமாக அது அமைய போகுது. நிச்சயம் இது நிகழும். நீங்கள் பதட்டம் அடைகிறதுக்கு 1% கூட அவசியமே கிடையாது. இது நான் அதீதமாலாம் சொல்லலை, உள்ளதை சொல்கிறேன். தயவு செய்து மற்ற பலன்கள் ஏதாச்சும் நீங்கள் பார்த்து குழப்பிக்காதீங்க, பதட்டம் அடையாதீங்க. இது நடந்தே தீரும். ஏன்னா ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவர் சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடலாம். ஆனால் ஜாதகம் பொய்க்காது, ஜோதிடம் சாஸ்திரம் பொய்க்காது. அதுலேயும் குறிப்பாக ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்களும் எப்போ வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா,
அவர்கள் வாக்குப்பளிதம் மிக்க குருவினுடைய நல்ல ஒரு வாக்கு பெறப்பெற்ற ஜாதக அமைப்பு கொண்ட ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய வாக்குங்கிறது நிச்சயம் பலிக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த பலன்கள், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற பலன்களை முழுமையாக நீங்கள் நம்பலாம். இது நடக்கும்போது நீங்கள் நிச்சயம் நினச்சி பார்ப்பீங்க, நல்லது தான் நடக்குது, நமக்கு கெடுதல் நடக்கலை அப்படிங்கிறது. இந்த முதல் 3 மாதங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஏன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அஷ்டமத்து சனி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இல் எஃபெக்ட்ஸை, அதாவது எதிர்மறையான பலன்களை, கெடு பலன்களை போக்குவதற்கான குருவோடைய ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால. ஏன்னா 10ஆம் வீட்டில் இப்போ உங்களுக்கு குரு நிற்கிறார். அவரால் பெருசாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல அவர் நிற்கிறார். ஆனால் அதே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியாகி 11ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்படி போகும்போது மிகுந்த நன்மைகளையே ஏற்படுத்துவார். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த முதல் கொஞ்ச நாள் வரைக்கும் தான், ரொம்பலாம் கேட்கல, இப்படிங்கிறதுக்குள்ளார அந்த 90 நாட்கள் ஓடி போயிட போகுது. ஸோ அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா போதும். குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகத்தை அவசியம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் வண்டி ஓட்டணும். ஏன்னா விபத்துகள் சரளமாக ஏற்படும். நீங்கள் எவ்வளோ கவனமாக போனாலும் எதிர்த்தாப்பில் வரக்கூடிய வண்டியினால் உங்களுக்கு விபத்துகள் நேரலாம், காலில் அடிபடும். ஏன்னா சனிங்கிறவரே கால் பகுதியை குறிக்கக்கூடியவர், கால்லேயே அடிபடும். குறிப்பாக இடது காலில் நிறையா அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்கன்னா போதும். ஏப்ரலில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மார்ச்லேருந்தே உங்களுக்கு முற்பலன் தர ஆரம்பிச்சிருவார். ஏப்ரல்லேருந்து முழுமையான பலன்களை தருவார். என்ன காரணம்னா, குருவோடைய பார்வை பலம் அப்படிங்கிறது ஏப்ரலில் இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலையுமே சிறப்பு தரக்கூடிய வகையில் அமையுது. நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வியாபார வாய்ப்புங்கிறது புதிதாகவும் வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாபாரத்தினால் நல்ல லாபங்களும் பெறவே போகிறீங்க. அதே மாதிரி வேலை கிடைக்காம நல்ல வேலைக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் மற்ற காலங்கள் எப்படி இருக்க போகுது 2024ன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு வழங்குவார். அதே மாதிரி வீடு வாங்கி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அத்தனை மங்கள ஓசை கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில் இந்த வருஷ இறுதிக்குள்ளார நடக்கிறதுக்கான 99% பாசிபிலிட்டியாக அவர் உருவாக்கவே போகிறார் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் பசங்க இருப்பாங்க, அவங்க ஒரு 10th 12th எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களா இருக்காங்கன்னு வைங்க. ஒரு கவன சிதறல்களோட இவ்வளோ நாள் சரியாக படிக்காதவங்களாக இருந்தால் கூட அவங்களுடைய ராசி கடக ராசியாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவலையே படாதீங்க. திடீர்னு ஒரு ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிப்பாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே போல் அவங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது பலிக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசியினரை பொறுத்த அளவுக்கு முயற்சிகளுக்கு மட்டும் குறை வைக்காதீங்க. ஒரு முதல் 3 மாதங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளார போயிடும்னு நான் சொன்னேன். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைந்ததாகவே இருக்க போகிறது. மிக நல்ல பொற்காலமாக அமையக்கூடிய இந்த வருடத்தை கொடுத்ததற்காக நீங்கள் குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு, முடிந்தால் நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கோ அல்லது பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கோ நீங்கள் சென்று நன்றி சொல்லிட்டு வாங்க. இதில் நீங்கள் போய் பரிகார பூஜைலாம் செய்ய தேவையில்ல, நன்றி சொல்லிட்டு வந்தாலே போதும். அந்த அளவுக்கு நல்ல பலன்களே இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு எப்போ எதை செய்யணும், இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம், இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்லுள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் 3 நாட்களுக்குள். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.